பிரைஸ் தி லார்ட். மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியன் சாப்டர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற படிப்பையோ பதவியோ அறிவையோ அந்தஸ்தையோ இல்லை உங்களுக்கு தெரிந்த நபர்களோ உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு லாஸ். சங்கீதம் 91:14 எப்படியாக சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், நாமத்தை அவன் நடந்துக்கலப்பா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியோ, உங்களுக்கு ஒரு பெரிய உயர்ந்த அடைக்கலம் உண்டு. நீங்கள் நினைக்கிறது சக்ஸஸாக மாறணும் அப்படின்னு சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழுங்க, கர்த்தரையும் சார்ந்து வாழாதீங்க. கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழுங்க, உங்கள் சர்டிஃபிகேட்டை சார்ந்து வாழாதீங்க. உங்கள் சிந்தனைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அன்புக்கு நேராக உங்கள்கிட்ட நான் ஒப்புக் கொடுக்குறேன். கர்த்தருடைய நாமத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு விசை ஒரு குடும்பத்தாரை நான் சந்தித்தேன். கிட்டத்தட்ட 2003 அக்டோபர், நவம்பர் அந்த மாதங்களில் 2 மாதங்களை நான் அவர்களை சந்திக்க நேரிட்டது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அவங்களுக்கு சில வார்த்தைகளை கர்த்தர் சொன்னார். ஆர்சி குடும்பத்தை சேர்ந்த அவர்கள், அவருடைய கணவர் இவங்க ஆர்விக்குரிய சபைக்கு செல்வதை பிடிக்கலை. அவங்க பிள்ளைகளுக்கும் சண்டே ஆனால் எங்களுக்கு ப்ரோக்ராம் நிறையா இருக்குது, நீ சர்ச்சைக்கு விட்டு போயிட, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய சோர்வாக இருந்தாங்க. நான் திண்டிவனத்தில் அவங்கள சந்தித்தேன். அவங்களுக்கு வார்த்தையை கொடுத்தேன், கவலைப்படாதீங்க, உங்கள் குடும்பமெல்லாம் உங்களை கண்டு பயப்படுகிற காலம் வரும் என்று சொல்லி. அவங்க சூசைட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், கவலைப்படாதம்மா, கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வார். உங்கள் பிள்ளைகளுடைய மனநிலை மாறும், உங்கள் ஹஸ்பண்டுடைய மனநிலை மாறும். நீங்கள் என்ன தான் சாகுன்னு நினச்சாலும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறைய பிணங்கள் விழுறது நீங்கள் பார்ப்பீங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் ஜீவன் காப்பாற்றப்பட்டிருக்கும், உங்கள் குடும்பமெல்லாம் ஆச்சரியப்படும், கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அவங்களோட லைஃப்பில் சில சம்பவங்கள் நடந்தது. அநேகர் இறந்து போனாங்க. 2004 டிசம்பர் 26 அவங்க ஹஸ்பண்டு அவங்கள டூருக்காக வேளாங்கண்ணிக்கு அங்கங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இறந்து போகணுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போகணுன்ற மாதிரி போயிருக்கிறாங்க. அதிகாலையில் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சுனாமி வந்தது. ஒரு பாறை இடுக்கில் போய் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதிலேருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. பல பிணங்கள் அந்த இடத்துல விழுந்து கிடந்தது. எல்லாத்தையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி பார்க்கும்போது உயிரோடு இருக்கிறவங்களெல்லாம் சூஸ் பண்ணும்போது இவங்க அதுக்கப்புறம் நினைவுன்னு சொல்கிறாங்க, என் கணவர் பெயர், என் மகன்கள் இவங்க தான். சகோதரனே, சகோதரியே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. கர்த்தரை நம்புங்க, அவர் அற்புதம் செய்வார். ஒரு படிப்பை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பினீங்க அப்படின்னா அந்த படிப்பே உங்களை பெரிய லெவலில் கொண்டு போய் வைக்க கர்த்தர் உதவி செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் வேலையில் உங்களுக்கு அகென்ஸ்டாக யாராவது இருக்கிறதுன்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கண் மூடி திறக்கிற செகண்ட்ஸ் எவ்வளோ நேரம் இருக்கிறதோ அந்த இமை பொழுதில் அவர்கள் இல்லாமல் போவதை நீங்கள் பார்ப்பீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. நீங்கள் ஊழியத்தின் பாதையில் இருக்கிறீங்களா? வரங்கள் செயல்பட நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள வரங்கள் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, கிருபை இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஆண்டவர் முழுமையாக நம்பியிருக்கிறீங்கல்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார், பெரிய ஒரு அதிசயத்தை செய்வார். ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொடுங்க. அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய அன்பு பிரசனம் உண்டாகட்டும்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லா விஷயம் எனக்கு பலனுன்ற வார்த்தையின் பிரகாரமாய் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும்பா. கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.